உலகத்திற்கு நற்செய்தி சொல்லப்பட்ட நபித்தோழர்கள் என்ற தொடரில் நேற்றைய தினம் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹுனுடைய இறுதி நேரம் குறித்து நம்ம அறிந்தோம். அவங்க செவ்வாய்க்கிழமை மரணிக்கிறாங்க. அதாவது ஜமாதுல் ஆஹிர் மாதம் அவங்க ஆட்சிக்கு வந்தது ரபியுல் அவ்வல்ல. ரசூலுல்லாஹ் மூத்தா போனது ரபியுல் அவ்வல்ல. ரபியுல் அவ்வல்ல என்ன செய்கிறாங்க, 11வது ஹிஜ்ரி 11ல் ஆட்சிக்கு வர்றாங்க. ரபியுல் அவ்வல் 12லையும் இருக்கிறாங்க. 13ல் ஜமாதுல் ஆஹிர்னால் இப்போ 2 வருஷமும் 4 மாதமும் வருது. அந்த 2 வருஷமும் 4 மாதம் ஆகி ஜமாதுல் ஆஹிர் வரும்போது அவங்க என்ன செய்கிறாங்கன்னா மரணிக்கிறாங்க. மரணிக்கும் போது அவங்களுக்கு 63 வயசு என்பதை முன்னாடியே சொல்லிட்டோம். இது குறித்து புகாரில் வரக்கூடிய ஒரு செய்தி என்னென்னு கேட்டால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நீங்கள் எத்தனை துணியில் கஃன் போட்டீங்க? அவர் மரண வேதனையில் இருக்கிறார் அபூபக்கர் அவர்கள். அப்போ மகளை கூப்பிட்டு கேட்குறாங்க, ரசூலுல்லாஹ்வுக்கு எத்தனை துணியில் நீங்கள் கஃன் போட்டீங்கன்னு. அப்போ 3 ஆடைகளை நாங்கள் கஃனிட்டோம், அதில் தலப்பா சட்டையெல்லாம் இருக்கலை, எல்லாமே துணி அடிப்படையில் உள்ளது தான் சொல்லி ஆயிஷா நாயகி சொல்கிறாங்க. அதை உள்வாங்கிக்கிறாரு. அடுத்து கேட்குறாரு, என்னைக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த நாளில் மரணித்தார்கள் அப்படின்னு கேட்குறாரு. அதெல்லாம் அதாவது ரொம்ப வயசாகி போனதுனால அது நினைவுக்கு வரல அவருக்கு. இல்லாட்டி அவருக்கே தெரியும் என்றைக்கு மூத்தா போனாங்கன்னு. என்றைக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணித்தார்கள்னு கேட்குறாங்க. அப்போ ஆயிஷா நாயகி சொல்கிறாங்க, யௌமுல் இஸ்னைன், திங்கக்கிழமை. அப்போ கேட்குறாங்க, இன்றைக்கி என்ன கிழமைன்னு கேட்குறாரு. இன்றைக்கி திங்கக்கிழமை தான் அப்படின்னு. என்றைக்கு அந்த மரணிக்கிறதுக்கு முதல் நாள் இந்த உரையாடல் நடக்குது. இன்றைக்கி என்ன கிழமை? திங்கக்கிழமை. அப்போ அபூபக்கர் சொல்கிறார், அநேகமாக இன்றைக்கி இரவுக்குள்ளே முடிஞ்சிடும், மரணிச்சிருவாங்கிறார். இப்போ ரசூலுல்லாஹ் மூத்தா போன மாதிரி நானும் திங்கக்கிழமையை மரணிச்சிருவேன் அவராக ஒரு அனுமானம் பண்ணிக்கிட்டு சொல்கிறார். ஆனால் அப்படி ஒரு நாள் தள்ளி தான் மூத்தா போனார். அவர் திங்கக்கிழமை மரணித்துருவோன்னு நினச்சார். அந்த மரணத்தில் கூட ரசூலுல்லாஹ் மரணித்த தினத்தில் மரணிக்கிறது ஒரு ஆசை அவருக்கு. அது இப்போ இன்றைக்கி முடிஞ்சிடும் போல இருக்குது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அந்த வேதனையை உணர்றாரு ஆனால் அன்றைக்கி மூத்தா போகலை, மறுநாள் தான் மூத்தா போகிறாங்க. அப்போ அந்த தன்னுடைய ஆடையை பார்க்குறாரு. அந்த குங்கும சாயம், நோயாளியாக இருக்கும் மருந்து இதெல்லாம் போட்டிருப்பாங்கள்ல, அந்த கலராக மாறி குங்கும சாயம்லாம் இருக்குது. அப்போ சொல்கிறாங்க, என்னுடைய இந்த ஆடையை கழுவி இந்த ஆடையையும் இன்னும் 2 ஆடையும் சேர்த்து எனக்கு கஃனிடுங்கள். இந்த அணிந்திருக்கிற இந்த ஆடையை கழுவி இன்னும் 2 ஆடையை சேர்த்து கஃனிடுங்கள்னு சொல்கிறாங்க. அப்போ ஆயிஷா நாயகி சொல்கிறாங்க, இது ரொம்ப பழைய ஆடையாக இருக்க, நீங்கள் போட்டுக்கிற ஆடையை கழுவி போடுறாங்க ரொம்ப பழசாக இருக்க அப்படின்னு சொல்லும் பொழுது, புதிய ஆடை அணிவதற்கு உயிரோடு தான் தகுதி உள்ளது. மையத்துக்கு என்ன புது ஆடை தேவை இருக்குது? அந்த புது ஆடை மையத்துக்கு நீங்கள் போட்டிங்கன்னா அது சீல் சலத்துக்கு தானே போக போகுது. அதனால பழைய ஆடை இருந்தால் பரவாயில்லை, நம்ம தான் கஃன்னா புது ஆடைன்னு சட்டமாக்கிட்டோம். மார்க்கத்தில் கிடையாது, என்ன இருக்குதோ அதை அணியலாம். அப்போ அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, எனக்கு பழைய ஆடையை போட்டு நான் அணிஞ்சிருந்த ஆடையவே துவைச்சி என்ன செய்யுங்க, அதில் என்னை கஃன் போடுங்க, மையத்துக்கு என்னத்துக்கு புது துணி, உசுரோட உள்ளவனுக்கு தானே புது ட்ரெஸ் வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு அன்னைக்கு மறுநாள் இறந்துடுறாங்க. சுபுவுக்கு முன்னாடி அவங்கள அடைக்கிறாங்க. அப்போ மரணிக்கும்போது இது புகாரில் 1387வது ஹதீஸில் இருக்குது. அப்போ இந்த சம்மந்தமாக சில வசியத்தில் செஞ்சுருந்தாங்க. என்னென்னு கேட்டால், நான் மரணித்த பிறகு என்னுடைய மனைவி அஸ்மா அவர்களும், அஸ்மா பின் உமைஸ் அந்த மனைவியும், என்னுடைய மகன் அப்துல் ரஹ்மானும் என்னை என்ன செய்யணும், குளிப்பாட்டணும். மையத்தை குளிப்பாட்டுறது இருக்குல்ல, குளிப்பாட்டுதல் என்பது நம்முடைய உடல் அந்தரங்கள்லாம் அடுத்தால் பார்க்குற ஒரு விஷயம். அதனால் என்ன செய்கிறாங்கன்னா, வேறு ஆளுக்கு அதை செய்ய வேணாமேங்கிறதுக்காக வேண்டி என்னுடைய மனைவியும் என்னுடைய மகனும் என்ன செய்யட்டும், என்னை குளிப்பாட்ட வேண்டும் என்று வசியத்து செய்கிறாங்க. அந்த மாதிரி என்ன செய்யறாங்க, வசியத்து செய்யப்படுது. இரவில் உமர் ரலியல்லாஹு அவர்கள் ரசூலுல்லாஹ்வுடைய பள்ளியில் என்ன செய்கிறாங்க, அவங்களுக்கு தொழுகை நடத்துகிறாங்க. ராத்திரியாக இறந்தவுடன் அடைக்கிறாங்க. இதோடு அவங்களுடைய வரலாறு நிறைவடைகிறது. அப்போ என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அதுக்கு முன்னாடி நோய்வாய்ப்பட்டு இருக்கும் பொழுது அடுத்த ஆட்சியாளரை முடிவு பண்ணிட்டு போகிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடிவு பண்ணாமல் போனாங்கல்ல, ஒரு வகையை மறைமுகமாக முடிவு பண்ணால் கூட வெளிப்படையாக இவர் தான் ஜனாதிபதி ரசூல் அறிவிக்கிறார். ஆனால் அதுக்குரிய சில அறிகுறிகளை காட்டினாங்க, அதை வச்சு மக்கள் முடிவு எடுத்துட்டாங்க. இப்போ அபூபக்கர் என்ன யோசிக்கிறாங்கன்னு கேட்டால், நமக்கு பிறகு ஆட்சியாளர் என்னங்கிற ஒரு சண்டை வந்துடக்கூடாது, நமக்கு ஒரு மரியாதை பண்ணி எல்லாம் கட்டுப்பாடாக இருந்தாங்க.
அடுத்த ஆட்சியாளரை வந்து நம்மளே நியமிச்சிருவோன்னு ஒரு முடிவு பண்ணுறாரு. நியமித்தாலும் மக்கள் ஒத்துக்கிடுவாங்களான்னு கேட்டு தான் செய்ய விரும்புகிறார். என்ன செய்ய எப்படி செய்கிறாருன்னா, ரொம்ப ரொம்ப முடியாமல் இருக்கும் பொழுது அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃபை கூப்பிட்றாங்க. அபூபக்கர் அவர்கள் வந்து நோய் அந்த 15 நாள் ஜுரமாக இருக்கும் பொழுது அப்துல் ரஹ்மான் இப்னு அவர் அந்த 10 பேரில் ஒரு ஆள். அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் என்பது சொர்க்கவாசிகள் என்று சொல்லப்பட்டதில் ஒரு முக்கியமான ஆளாக இருந்ததுனால அவரை கூப்பிட்டு உமரை பற்றி உன் கருத்து என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்கன்னா, அவர் நல்ல ஆள், அவர் பெரு பிரச்சனையும் இல்லை, ஆனால் கொஞ்சம் முரட்டுத்தனம் இருக்குது அவர்கிட்ட, நல்ல ஆள் தான், கொஞ்சம் கடுமையானவராக இருக்கிறாரு, அதுதான் ஒரு குறை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அவர் அபூபக்கர் என்ன செய்கிறாங்கன்னா, இல்லைப்பா அப்படி நீ சொல்லாத, அவருக்கு அந்த பொறுப்பை கொடுத்துட்டோம்னு சொன்னால் அந்த கடுமை போய் மென்மை ஆகிடுவார். நானே சிலர் மீது கோபமாக இருந்தேன்னு சொன்னால் அவர் வந்து இப்படிலாம் கோவப்படாது எனக்கு சொல்லுவார். அபூபக்கர் சொல்கிறாங்க, நானே சிலர் மீது கடுமையை காட்டினேன்னு சொன்னால் வேணாம் அவ்வளோ கடுமை காட்டாதீங்க எனக்கு சொல்லுவார். அதனால் வந்து அவர் இயல்புலே முரட்டுத்தனமாக உங்களுக்கு தெரிஞ்சாலும் பொறுப்பில் அப்படி முரடாக இருக்க மாட்டார் அப்படின்னு சொல்லி அவர் கன்வின்ஸ் பண்ணுறாரு. அப்துல் ரஹ்மான் கன்வின்ஸ் பண்ணி அவர் இந்த முரட்டுத்தனம் மட்டும்தானே குறைங்கிற, அது சரியாயிரும், அது ஒரு பிரச்சனை இல்லை அப்படின்னு ஆயிடுது. அடுத்து என்ன செய்கிறாங்கன்னா, உஸ்மான் அலி தனித்தனியாக தான் கூப்பிட்றாங்க. உஸ்மான் அலிலான கூப்பிட்றாங்க. கூப்பிட்டு வந்து உமரை பற்றி உங்கள் கருத்து என்ன அப்படின்னு கேட்குறேன். இதுக்கு தான் கேட்குறேன்னு விளங்கி போயிடும். ஆட்சியை நியமிக்கிறேன்னு சொல்லி கேட்குறது இல்லை, இதை கேட்டவுடனே அவர் விளங்கிடுவார். ஓ இதை கேட்குறது இதுக்காக தான் இருக்குன்னு தெரிஞ்சு போயிடும். அப்போ உமரை அவர் உஸ்மான் சொல்கிறாங்க, சரீரத்து ஹைரும் மின் அலானியத்திஹி, அவருடைய வெளிப்படை தன்மையை விட அவருடைய அந்தரங்கமே ரொம்ப சிறந்தது. அதாவது நடிக்கிறாள் கிடையாது, வெளிப்படையில் நல்லவருங்கிறோம்ல, உள்ளுக்குள்ளே அதை விட நல்லவர் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு உயர்ந்த சர்டிஃபிகேட் கொடுக்குறாரு. யார்? உஸ்மான். அவர் ரொம்ப ஒரு நல்ல ஒரு ஆள் தான் அப்படின்னு சொல்லி, லைசஃபினா மிஸ்லுஹு, இவரை மாதிரி ஒரு ஆள் இப்போதைக்கு இல்லை நம்மள்கிட்ட, பண்ண இருக்கிற மக்களில் வந்து அவர் மாதிரி ஒரு ஆள் நம்மள்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்லி உஸ்மான் வந்து உயர்ந்த அபிப்பிராயம் சொல்லிடுறார். சொன்னோன்னு அபூபக்கர் என்ன செய்கிறாங்கன்னா, 2 பேரையும் மறுபடியும் கூப்பிட விட்டு, இந்த விஷயத்தை நீங்கள் யாருக்கும் சொல்லாதீங்க, இந்த மாதிரி நான் வந்து 2 உங்கள்கிட்ட கருத்து கேட்டேன் உமரை பற்றி, இதை போய் வெளியே சொன்னீங்கன்னா நான் அறிவிக்கிறதுக்கு முன்னாடியே செய்தி மக்களுக்கு போயிடும், அதனால் நீங்கள் எதுவுமே சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டோன்னே, ஆனால் எப்படியே வெளியே போயிடுச்சு, சொல்ல வேணான்றார். வெளியே அந்த செய்தி கொஞ்சம் பரவிருச்சு. பரவுன உடனே தல்ஹாங்கிறவங்க, அவரும் ஒரு 10 பேரில் ஒரு ஆள் தான், சொர்க்கவாசிகள் சொல்லப்பட்டதில் 10 பேர் தல்ஹா இல்லாமல். அவர் என்ன செய்கிறாருன்னா, அதை கேள்விப்பட்டு அபூபக்கரை வந்து சந்திக்கிறார். சந்தித்து, நீங்கள் உங்களுக்கு பிறகு உமரை கலிஃபாக்க போகிறீங்களா அப்படின்னு கேட்குறாரு. ஆனால் கேட்டுட்டு, அவர் யாருன்னு உங்களுக்கு தெரியத்தானே செய்யும், அவர் மக்களோட எப்படி பழகுறாரு, கரடு முரடாக பழகுறாரு, மக்களுக்கு பிடிக்கிற விதமாக அவர் பழக மாட்டார், அவரை வந்து நீங்கள் நியமித்து விட்டுட்டு நீங்கள் இறைவனை சந்திச்சிங்கன்னா இறைவன் நீங்கள் என்ன பதில் சொல்லுவீங்க, அல்லாஹ் கேட்பானே, அது இந்த மாதிரி முரடரையா நீ அடுத்து நியமித்துட்டு வந்தால் உங்கள்கிட்ட அல்லாஹ் கேட்க மாட்டானா, அவர் இப்படி முரடருங்கிறார், அவர் முரடரான ஆளாக தானே இருக்கிறாரு, அவரையே நீங்கள் வந்து நீங்கள் ஜனாதிபதி ஆக்குறீங்க, கொஞ்சம் சாஃப்டான ஆளாக ஆக்கலாமேன்னு அவர் அந்த மாதிரி சொல்கிறார். அப்போ உட்காந்து படுத்து கிடக்கிறாங்க வந்து அபூபக்கர். உடனே எந்திரிச்சு உட்காந்து கோபமாக வந்து, அல்லாஹ் பேரை சொல்லி என்னை பயங்காட்டியா, அல்லாட்ட என்ன பதில் சொல்லுவேன்னு கேட்கும்போது அவர் சொல்கிறார், என்னை அல்லாஹ் சொல்லில பயங்காட்டாத, என்னுடைய இறைவன் என்னை கேட்டான்னு சொன்னால் நான் அழகான பதில் சொல்லுவேன், நான் அறிந்த வரையில் இவரை விட சிறந்தவரை நான் காணவில்லை, நான் வந்து தப்பாக ஒன்றும் செய்யலை, நான் கணித்தேன், இவர் தான் எனக்கு சிறந்தவராக தெரிஞ்சிச்சு, இருப்பதில் சிறந்தவரை தான் இறைவா நான் நியமித்தேன், என்கிட்ட பதில் இருக்கும்போது நீ என்ன வந்து என்னை அல்லாஹ் சொல்லி பயங்காட்டுற அப்படின்னு சொல்லி அவருக்கு சொல்லிட்டு உறுதியாக இருக்கிறார், உமரை தான் நியமிக்கணும்னு. அதுக்கப்புறம் என்ன செய்கிறாங்கன்னா, இது தல்ஹாவெலாம் சொல்லி எல்லாம் கன்வின்ஸ் ஆன உடனே வேறு யாரை கன்வின்ஸ் பண்ணாங்கிற அறிவிப்பில் வரல, இன்னும் பலரை ஆலோசனை பண்ணியிருப்பாங்க, அந்த ஹதீஸ்களை வராட்டா கூட அலி மற்றவங்கள்ட்ட எல்லாம் கூட கேட்டிருப்பார். அடுத்து என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், உஸ்மானை கூப்பிட விட்டு, எழுது, நான் சொல்கிறத எழுதுன்னு இந்த 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 இதை வந்து எழுதி மக்கள்கிட்ட படிக்கிறது. அதாவது எனக்கு பிறகு வந்து நான் வந்து அபூபக்கர் உங்களுக்கு எழுதுகிறேன், என்ன எழுதுகிறேன்னு கேட்டால் ஒரு வரி தான் சொல்கிறார், முஸ்லீம்களுக்கு அபூபக்கர் எழுதி கொடுக்குதுங்கிறாரு, மயக்கமே விழுந்துடுறாரு, அவர் உட்காந்துட்டே இருக்கார், எப்போ எந்திரிப்பாருன்னு. அப்போ அந்த ரொம்ப கடைசி நேரம்ன்றேன், மூச்சு ஆகுற நேரத்தில் ஒரு கடிதத்துக்கு கூட டிக்டேட் பண்ண முடியல, அவருக்கு கடிதத்துக்குரிய வாசகத்தை கூட சொல்ல முடியாமல் மயங்கி விழுந்துடுறாரு.
அதுக்கப்புறம் அம்மா பாதுன்னு போட்டதோடு நிற்கிது கடிதம். அவர் உட்காந்துக்கிட்டே இருக்கிறாரு. அப்போ கொஞ்சம் நேரத்துக்கு பிறகு என்ன செய்கிறாருன்னு கேட்டால் அவரை எந்திரிக்கிறார். எந்திரிச்சவனும் என்ன செய்கிறாருன்னு கேட்டால் அதில் எழுதுகிறார், உங்களுக்கு வந்து நான் உமர் பின் ஹத்தாபை ஹலீஃபாவாக நான் ஆக்குகிறேன், உங்களுக்கு நான் எந்த குறையும் வைக்கல. மக்களுக்கு சொல்கிறார், மக்களே உங்களுக்கு நான் அந்த கடிதத்தில், மக்களே உங்களுக்கு நான் எந்த குறையும் வைக்கலை, அவரை சிறந்து வரத்தான் நான் வந்து தேர்ந்தெடுத்திருக்கிறேன் அந்த கடிதத்தெல்லாம் எழுதிடுறாரு. எழுதிட்டு என்ன செய்கிறாருன்னு கேட்டால் மக்களையெல்லாம் கூட்டுங்க, மக்களையெல்லாம் கூப்பிட்றாங்க. எல்லா மக்களையும் கூப்பிட்டு வச்சு என்ன செய்கிறாங்கன்னா, இது வந்து உமர் மக்கள்லாம் அமைதிப்படுத்துகிறார். கலீஃபா சொல்ல கேளுங்க, அமைதியாயிருங்க அப்படின்னு சொல்லி மக்கள்லாம் அமைதியாகிடுறாங்க. அமைதியான உடனே அந்த கடிதத்தை வாசிக்கிறார் உஸ்மான். அபூபக்கர் ஆகிய நான் வந்து எனக்கு பிறகு உமர் அவர்களை ஆட்சியாளராக நான் நியமிக்கிறேன், நான் எந்த குறையும் வைக்கலை, கரெக்டாக தான் செஞ்சுருக்கிறேன் அப்படின்ற அந்த கருத்தை வந்து வாசித்து காட்டுறாங்க. வாசித்த உடனே வந்து மக்கள் அப்படி பேசாமல் ஒத்துக்கிட்ட மாதிரி இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து அவர் முடியாத நேரத்தில் என்ன செய்கிறாங்கன்னா, மக்கள் மத்தியில் வந்து என்னையும் கொண்டு போங்கன்னு சொல்லி மக்கள் மத்தியில் இருந்தால் படுத்துக்கிட்ட பேசியிருப்பார், எப்படின்னு வரல. மக்கள் மத்தியில் போய் தரலவுன பிமன் இஸ்தஹலப்து அலைக்கும், உங்களுக்கு நான் யாரை ஹலீஃபாவை இப்போ ஆக்கியிருக்கிறேனோ அவரிடம் திருப்தி கொடுக்குறீர்களா, உங்களுக்கு திருப்தியான்னு அந்த ஒப்பீனியன் கேட்குறார், கருத்து கேட்குறார். அதுக்கடுத்து சொல்கிறாரு, இன்னி மஸ்தஹலப்து அலைக்கும் தா கராபத்தின், நான் வந்து என் சொந்தக்காரங்களை ஹலீஃபாவாக்கலை, இவர் எனக்கு உறவினர் கிடையாது. ஒவ்வொருத்தரும் ஆட்சியில் உள்ளவங்க வந்து தங்கள் குடும்பத்தில் உள்ளவங்களை தான் என்ன செய்வாங்க, அடுத்து நியமித்துட்டு போவார்கள். நான் வந்து என்னுடைய உறவினர் யாரையும் நான் இந்த பதவிக்கு நான் கொண்டு வரவில்லை. இன்னைக்கு அது இஸ்தகலப்து அலைக்கும் உமரைத்தான் உங்களுக்கு வந்து ஹலீஃபா வாக்கியிருக்கிறேன். அதனால ஃபஸ்மவுலஹு வாத்திபு, நீங்கள் அவருக்கு செவிமடுங்கள், அவர் கட்டுப்படுங்கள். நான் வந்து இவரை தேர்ந்தெடுப்பதில் எந்த குறையும் வைக்கவில்லை. அவ்வளோ ஆய்வு செஞ்சு அனலைஸ் பண்ணி அதை ஒவ்வொருத்தரும் எடை போட்டு பார்த்து நமக்கு பிறகு இவர் தான் சரியாக வருவார்னு மார்க்கு போட்டு தான் நான் செஞ்சுருக்கிறேன். இவரை தேர்வு செஞ்சதில் நான் ஒரு குறையுமே வச்சதில்லை அப்படின்னு சொன்ன உடனே எல்லாரும் கோரஸாக என்ன செய்கிறாங்கன்னா, சமயனா அத்தனா, நாங்கள் செவி மடுக்கிறோம், கட்டுப்படுறோம், எல்லாரும் சேர்ந்து அதை முறை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோன்ட்டாங்க. அப்படி செஞ்சதுனால தான் என்ன வரலைன்னா குழப்பமே வரல. ரசூலுல்லாஹ்வுக்கு பிறகு வந்த குழப்பம் வரல, அடுத்த ஒருத்தர் முரண்டு பிடிச்சவன்லாம் வரல, அடுத்த செகண்ட் ஆட்சியில் ஒருத்தர் உட்காந்துடுறாருல இருக்கும்போது நியமிச்சுட்டு போகிறதுனால. அதுக்கடுத்து உமருக்கு நான் ஒரு வசியை செய்கிறார், அல்லாஹ்வுடைய தூதருடைய தோழர்களுக்கு உன்னைய தலைவராக்கிட்டு போகிறேன், நல்லபடியாக அவங்களுக்கு நடந்துக்க, இறையச்சத்தோடு நடந்துக்கன்னு அவருக்கு ஒரு வசியத்து பண்ணிடுறாரு. அதுக்கடுத்து என்ன செய்கிறாருன்னு கேட்டால், அன்றைக்கி வசியத்து பண்ணிட்டு தான் அந்த செவ்வாய்க்கிழமை இறந்துடுறாங்க. இறந்ததுக்கு பிறகு என்ன ஆகுதுன்னா, இது உமர் ரலியல்லாஹு ஆட்சி இனி வருகிறது. அவ்வளோதான், அபூபக்கருடைய வரலாறு முடிஞ்சிருச்சு, மரணத்தோடு தான் முடியும். அபூபக்கர் அவர்கள் மரணித்த உடனே அவங்கள அடக்கம் பண்ணுற விஷயம் இருக்கு இல்லையா, எங்கே அடக்கம் பண்ணுறதுன்னு வரும்பொழுது ஆயிஷா நாயுடைய வீட்டில் தான் ரசூலுல்லாஹ் அடக்கம் செய்யப்பட்டாங்க. அதுதான் ரசூலுல்லாஹ் ஆயிஷா நாய் குடியிருக்கிற வீடு, அதுதான், அதில் தான் ரசூலுல்லாஹ் அடக்கம் செய்யப்பட்டாங்க. இவங்க ஜனாதிபதிங்கிற முறையிலையும் அது அரசாங்கத்துக்கு சொந்தமான வீடு தானே, ரசூலுல்லாஹ் மனைவி மாதிரி இருந்தாலும் அவங்க மூத்தாயிட்டாங்கன்னா அரசாங்கம் தான் எடுத்துக்கிறது, அது அரசாங்கத்துக்கு சொந்தமான வீடு. ஆனால் ஆயிஷா நிர்வாகத்தில் உள்ள வீடு, இவர் தான் கலீஃபாவும் இருக்கிறாரு, அந்த நிர்வாகம் பண்ணுற ஆயிஷாவை தான் இருக்கிறாங்க. அதனால் பிரச்சனையும் இல்லாமல் என்ன செய்கிறாங்கன்னா, அவங்கள ரசூலுல்லாஹ்வுக்கு பக்கத்துலேயே நம்ம அடக்கிடுவோம் என்று அடக்குறாங்க. அப்படி அடக்கும்போது எப்படி அடக்குறாங்கன்னு கேட்டால், அவருடைய தலை வந்து இப்படி ரசூலுல்லாஹ்வுடைய கபர் இருந்துச்சுன்னு சொன்னால் அதுக்கு பக்கத்தில் அவர் அடக்குறாங்க. எப்படின்னு கேட்டால், அவருடைய தலை வந்து ரசூலுல்லாஹ்வுடைய தோளுக்கு நேரம் இருக்கிற மாதிரி சமமாக இருக்காது. நீங்கள் அந்த ரவுலாவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரசூலுல்லாஹ்வுடைய கபரு அதுலேருந்து ஒரு அரை அடி தள்ளி இப்படி அவருடைய கபர் இருக்கும். அது அரை அடி அப்புறமா வரும், அரை அடி ஒரு அடி வரும். அதாவது ரசூலுல்லாஹ்வுடைய தோல் புஜமும் அவருடைய தலையும் அந்த மட்டத்துக்கு, அந்த மாதிரி என்ன செஞ்சாங்க, அவர் அருகில் வந்து ரசூலுல்லாஹ்வுக்கு பக்கத்தில் அடக்கம் பண்ணிட்டாங்க. அதோடு அவருடைய வரலாறு முடிஞ்சிருச்சு. அஸ்ஸலாமு அலைக்கும். இஸ்லாத்தை அறிய விரும்பும் பிறமத மக்களுக்கு தேவையான நூல்களை என்டிஎஃப் சார்பாக வழங்கி வருகிறோம். என்டிஎஃப் தலைமைக்கு கடிதம் மூலமோ அல்லது அதிகார தொடர்பு எண்ணிற்கு வாட்ஸ்அப் மூலமும் அணுகும் பிற மத சகோதர சகோதரிகளுக்கு திருக்குர்ஆன் தமிழ் மொழியாக்கம் மற்றும் இஸ்லாத்தை தூய வடிவில் அறிந்து கொள்ள தேவையான இன்னும் பல நூல்களை இலவசமாக வழங்கி வருகிறோம். இந்த தாவா வகைக்கு உங்கள் சதக்கா மற்றும் நன்கொடைகளை தாராளமாக வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். உங்கள் சதக்கா மற்றும் நன்கொடைகளை அனுப்ப வேண்டிய அக்கவுண்ட் விவரம் தௌஹீத் ஃபெடரேஷன், அக்கவுண்ட் நம்பர் 3772833567, சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா, சென்னை மெயின் பிரான்ச், IFC கோட்
CBIN 0280876. அதுபோக இந்த அபூபக்கருடைய வரலாறு நம்ம எடுத்து பார்த்தோம்னு சொன்னால் குறுகிய காலம் தானே, 2 வருஷம் 4 மாதம் அவருடைய தனி வரலாறு. இந்த 2 வருஷம் 4 மாதத்துக்குள்ளே மார்க்க சம்பந்தமான ஒரு ஃபத்வாக்கள் அது இதுன்னு நிறைய விஷயங்கள் அவர்கிட்ட ஒன்றும் சொல்லலை அவர். ஏன்னா அவர் நம்ம பார்த்துட்டோம், அவர் தலையில் அவர் எல்லாத்தையும் இது தான் தூக்கி வச்சுருந்தார். ஆட்சியை சரி பண்ணணும், நிர்வாக ரசூல்லா உண்டாக்குன சாம்ராஜ்யத்தை கட்டி காப்பாற்றணும்ல தான் கவனமுறை இருந்ததுனால வேறு மாதிரியான மசாயில் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவர்கிட்ட ஜாஸ்தியாகலாம் நீங்கள் பார்க்க முடியாது. அதனால் தேடி தேடி பார்த்தாலும் இவர் இன்னென்ன விஷயத்தில் தப்பாக சொன்னார், சில சகாபாக்கெல்லாம் தப்பாக சொல்லியிருப்பாங்கல்ல, அப்படிலாம் ஒன்றும் கிடைக்காது. இவர் அபூபக்கருடைய வரலாறு எடுத்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு உஸ்மான் அலிலாம் எடுத்தோம்னா அவங்க நிறைய மார்க்க சம்பந்தமாக ரசூல்லாவுக்கு மாற்றமெல்லாம் சொல்லியிருப்பாங்க. அவங்க வரலாறுலாம் எடுத்து காட்டுவோம். இப்படி ஏதாவது இவர் வரலாறில் சொல்ல முடியுமான்னு ஒன்றுமே கிடையாது. ரசூல்லா இருக்கிற வரைக்கும் அப்படி கட்டுப்பட்டு போனார். ரசூல்லாவுக்கு பிறகு ரசூல்லா கிழிச்ச கூட தாண்டக்கூடாது என்பது உறுதியாக இருந்தார். அதனால் அவரிடமிருந்து ஒரு ரசூல்லா சொன்னான்னு நான் மாற்றுவேன், நான் வேறு பத்தவ கொடுப்பேன்லாம் சில பின்னாடி வந்தவங்க நடந்தாங்க. அப்படி இவர் நடக்காததுனால மொத்த வரலாறு எடுத்து பார்த்தாங்க அபூபக்கர் இந்த சஹாபாக்களை பற்றி சில விமர்சனம்லாம் சில பண்ணுவாங்க, இவர் மட்டும் பண்ண மாட்டாங்க. ஏன்னா ஒன்றுமே இல்லை அவர்கிட்ட குறை சொல்கிறதுக்கு. இந்த விஷயத்தில் ஒரு குரானுக்கு மாற்றமாக சொன்னார், இந்த விஷயத்தில் ஹதீஸுக்கு மாற்றமாக சொன்னார், இப்படின்னு எடுத்து காட்டுவதற்கு ஒரு சம்பவம் கூட வரலாறில் ஆதாரப்பூர்வமாக பதிவு செய்யப்பட்ட வரலாறில் கிடைக்கல. அதனால் அவர் அனைவருடைய துவாவுக்கு உரியவராக போய் சேர்ந்து விட்டார். சரியா?